உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது திருப்புகழே, இது எங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். இறைவா உமது திருப்புகழே, இது எங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்ப்பின் காலம் 4ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறை நல்லாயன் ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். இயேசு தன் ஆடுகளுக்கு முன்னே பாதுகாப்பாக செல்லும் நல்ல ஆயனாக இருக்கின்றார். இந்த நல்ல ஆயன் மானிடராகிய நம் வாழ்விற்காக தன்னையே தியாகம் செய்யும் தாயுள்ளம் படைத்தவராக தான் இருப்பதை இறைமகன் இயேசு இன்றைய நற்செய்தியில் பதிவு செய்கின்றார். இயேசுவின் அன்புக்குரிய நாம் அவருடைய குரலை கேட்டு இறைவனின் அழைத்தலை உணர்ந்து எத்தனை தோல்விகள் வந்து வாட்டினாலும் அதனை வெற்றி கொள்ள இத்திருப்பலியின் வழியாக நம் ஆயனாம் இறைமகன் இயேசுவிடம் மன்றாடுவோம் ஓர் அணியாக. குறிப்பாக தன்னலமற்ற மருத்துவ பணியில் ஈடுபட்டு இறந்த அனைவரும் இளைப்பாற்றி பெற்றிட பக்தியுடன் ஜெபிப்போம். அன்பானவர்களே, இன்றைக்கு நல்லாயன் ஞாயிறை தாயாகி திருச்சபை கொண்டாடுகின்ற இதே வேளையில் இன்றைக்கு தேவ அழைத்தலின் நாளாகவும் அனுசரிக்க நமக்கு அழைப்பிடுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் ஞாயிறன்று தேவ அழைத்தலுக்காக ஜெபிக்க நம்மை அழைக்கின்றது நம்முடைய திரு அவை. அவை இன்றைக்கு அழைத்தலை ஏற்று தம்முடைய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவருக்காகவும் இன்னும் ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்திலே பணியாற்றுவதற்கு அதிகமான ஆட்கள் வந்து சேர வேண்டும். இறைவனுடைய பணியை, இறையாட்சி பணியை ஏற்றுக்கொள்வதற்கு பல இளைஞர்களும் முன்வர வேண்டும் என்கின்ற கருத்தை முன்வைத்து இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் வேண்டுவோம். திருப்பலியிலே நாம் தகுந்த விதமாய் பங்கேற்க தடையாக இருக்கும் நம் பாவங்களை ஏற்று அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடவுளுக்கு தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் பணியான தூய மரியாயே, வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்பிக்கையாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும்
அவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியானவரே தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை நீர் அழைத்துச் செல்கின்றீர். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேருவோமாக. உமோடு தூயாவின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 36 முதல் 41 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு பன்னிருடன் சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ராயேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்துண்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு சில சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனா, இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது?
இன்னும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது இரண்டாம் வாசகம். உங்கள் ஆன்மாக்களின் ஆயரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்த வாசகம், அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஓர் முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல் இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
பகுதி 10 இறைத்திருவசனங்கள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்பிக்க சகோதர சகோதரிகளே, பாசமிகு பங்கு மக்களே, நண்பர்களே, ஆவலோடு காத்திருந்தோம். மே மாதம் 1 தேதியோடு இந்த ஊரடங்கு நிறைவுறும். மீண்டுமாக நாம் அனைவரும் ஆலயங்களுக்கு வரலாம். ஆலயத்திலே ஒரே குடும்பமாக இறை வழிபாடுகளை செய்யலாம், கலந்து கொள்ளலாம் என்று நாம் காத்திருந்தோம். ஆனால் மீண்டும் ஒரு தேவையான நீட்டிப்பு, ஊரடங்கு இன்னும் 2 வாரங்களுக்கு. ஆனாலும் நாம் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கு 2ஆம் வாசகத்தில் பேதுரு அதைத்தான் சொல்வார். நன்மை செய்தும் நீங்கள் துன்புற்றால் அதை பொறுமையோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும் என்று 2வது வாசகத்திலே பேதுரு அன்றைய கிறிஸ்துவர்களுக்கு எடுத்து சொன்னார். நாம் நன்மைதானே செய்து கொண்டிருக்கிறோம், தீமை எண்ணவில்லையே, தீமை செய்யவில்லையே, ஏன் நமக்கு இத்தகைய போராட்டங்கள், இவ்வளவு துன்பங்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த அந்த கிறிஸ்துவர்களுக்கு அன்று பேதுரு சொன்ன வார்த்தைகள், நன்மை செய்தும் துன்புற்றால் அதை பொறுமையோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு உகந்ததாகும். ஏனென்றால் கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக அவரே நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார், துன்புற்றார், ஆகவேதான் நமக்கு மீட்பை கொடுத்தார் என்று அவர்களுக்கு அவர் எடுத்து சொன்னது மட்டுமல்ல, நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல ஒரு காலத்திலே இருந்தீர்கள், வழி தவறி போன ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமான அவரிடம், நல்ல ஆயனிடம் திரும்பி வந்திருக்கின்றீர்கள் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு விதமான வதந்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த கொரோனா தொற்று கிருமி மனிதனால் உருவாக்கப்பட்டதா அல்லது தானாகவே உருவானதா என்கின்ற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கிறது. மனிதனே உருவாக்கி மனிதனே அதற்கு பலியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரம் இது. 40 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதன்
கண்டுபிடித்த என்றால் அந்த நோய்க்கு ஒரு பெயரிட்டான், அது எய்ட்ஸ் நோய் என்று. ஆனால் இந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்னும் அதற்கு தீர்வு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏதோ ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார்களே ஒழிய இதற்கு தீர்வு இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. யாருக்கு தெரியும்? அறிஞர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதுமாக இதற்கு ஒரு தீர்வு மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள், போராடி கொண்டிருக்கின்றார்கள். விஞ்ஞானம் இன்றைக்கு பொய்த்து போகின்றது. ஏன் நமக்கு தெரியாது. ஒருவேளை எய்ட்ஸ் நோயைப் போல இதற்கு முழுமையான தீர்வு கிடைக்காமலே கூட இருக்கலாம், பல ஆண்டுகள் ஆகலாம். எப்படி இருக்கும் என்று எதிர்காலத்தை நினைத்து பார்ப்பதற்கு கூட நமக்கு அச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமானால் பயப்பட தேவை. நம்முடைய அரசியல்வாதிகள் அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று தெரியாத ஒரு நிலை, ஒரு குழப்ப நிலையிலே இருக்கிறார்கள். இந்த பொலிட்டீஷியன்ஸ் ஆர் க்ளூலெஸ் என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு விஞ்ஞானம், அறிவியல் கைவிட்டு கொண்டிருக்கின்றது. நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கைவிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தாயாகிய திருச்சபை உதவி எனக்கு எங்கிருந்து வரும் என்று விண்ணகத்தை நோக்கி நம்முடைய கண்களை உயர்த்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தாயாகிய திருச்சபை நமக்கு உனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்தே வரும் என்று சொல்லி ஒரு நல்ல ஆயனை, நல்ல தலைவரை, நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல ஆயனை இன்றைக்கு நமக்கு கொடுக்க, நல்ல ஆயன் ஞாயிறை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு யாரை நாம் நம்புவது, யார் பின்னால் போவது, யாரை தலைவராக ஏற்றுக்கொள்வது என்று தயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தாயாகிய திருச்சபையானது இன்றைக்கு நம் அனைவருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில, இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நமக்கு நல்லாயன் ஞாயிறை கொடுத்து ஆண்டவர் இயேசு நமக்கு நல்ல ஆயன் என்று சொல்கிறார். இயேசு நானே நல்ல ஆயன் என்று சொன்னார். அதில் பல அர்த்தங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் இஸ்ராயேல் மக்கள் யாவே இறைவனை ஒரு நல்ல ஆயன் என்று நினைத்தார்கள் ஒரு காலகட்டத்திலே. ஆனால் அதுவே கடைசியிலே சிறிது சிறிதாக மாறி மருவி ஆயர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்தது. கடவுள் மட்டும்தான் நல்ல ஆயன், அவர்தான் நம்மை பராமரிக்கக்கூடியவர், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கக்கூடியவர் என்று இஸ்ராயேல் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த இடையர்கள், ஆயர்கள் ஆடுகளோடு தங்க ஆரம்பித்தார்கள், ஆடுகளோடே இருந்தார்கள். அவர்கள் குளிக்க முடியவில்லை, அவர்கள் தேவாலயங்களுக்கு வர முடியவில்லை, எல்லோரையும் போல தேவாலயத்தில் வந்து வழிபட முடியவில்லை, ஆடுகளை விட்டு வர முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய ஆடுகளை மிகவும் நேசித்தார்கள், தங்களுடைய ஆடுகளுடைய பாதுகாப்பை அவர்கள் மிகவும் விரும்பினார்கள். அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இஸ்ராயேல் மக்கள் அவர்கள் ஆலயங்களுக்கு, தேவாலயங்களுக்கு வழிபட வரவில்லை என்பதற்காக அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்தது. ஆண்டவர் இயேசு உன்னுடைய காலத்திலே ஆயர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்கள் வயல்வெளிகளிலே மட்டும்தான் வாழ வேண்டியவர்கள் என்று ஒரு நிலை இருந்தது. ஆனால் இயேசுடைய பிறப்பின் நேரத்திலேயே அந்த பிறப்பின் நற்செய்தியானது அந்த ஆயர்களுக்கு, இடையர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டது. ஆகவே இயேசு அந்த ஆயனுடைய அந்த புரிதலை மாற்றுகிறார். ஆயன் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஆயன்? ஆயர்கள் நல்லவர்கள், நல்ல ஆயர்கள். அந்த ஆயர்களுடைய நற்பண்புகளை எல்லாம் அவர் எடுத்து சொல்லி இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். எடுத்து சொல்லி நல்ல ஆயன் நானே என்று சொல்கிறார். ஆடுகளை எல்லாம் அவர்கள் வயல்வெளிகளிலே ஒன்றாக இணைத்து வேலி அமைப்பார்கள். ஒரு சிறிய வழி மட்டும், நுழைவாயில் மட்டும் இருக்கும். அந்த நுழைவாயிலே தான் ஆயர்கள் படுத்து உறங்குவார்கள். காட்டு விலங்குகள் இந்த ஆடுகளை தாக்குவதற்காக வந்தது என்று சொன்னால் இவர்கள் அந்த வாயிலிலே படுத்து கிடப்பார்கள். இவர்களை தாண்டி கொண்டுதான், இவர்களை அழித்து விட்டுதான், இவர்களை கொன்றுவிட்டுத்தான் ஆடுகளை அந்த விலங்குகள் கொல்ல முடியும். ஆக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு மிக அழகாக எடுத்து சொல்வார்கள்.
அவனது குரல் அவருக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும். ஆயனுடைய குரலை அந்த ஆடுகள் அறியும். ஏனென்றால் ஆயன் முன்னால் நடப்பான். தன்னுடைய கையிலே ஒரு கழியை வைத்துக்கொண்டு ஏதாவது விலங்குகள் வந்ததென்றால் அந்த விலங்குகளை விரட்டி அடிப்பதற்காக அவன் முன்னால் செல்வான். அவனுடைய குரலை கேட்டு ஆடுகள் பின்னால் அவனை பின்தொடரும். ஆனால் திருடர்கள் பின்னால் போகாது. ஏனென்றால் ஆடுகள் அவர்களுடைய குரலை அறிந்திருக்காது. என் ஆடுகள் என் குரலை கேட்கின்றன, அறிந்திருக்கின்றன, செவி கொடுக்கின்றன, நானும் அவற்றை அறிவேன் என்று சொல்வார். ஒரு நல்ல ஆயன் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு நான் நல்ல ஆயன் என்று சொன்னார். எதற்காக சொன்னார்? நான் என்னுடைய ஆடுகளை அறிவேன், அவர்களுடைய குரலை அறிவேன், அவருடைய வேதனையினுடைய குரலை நான் அறிவேன், அவருடைய துன்பங்களை நான் அறிவேன், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும், அவர்களை நான் பாதுகாக்கின்றேன். ஆக முதலிலே ஆயன் என்பவன் தன்னுடைய ஆடுகளை அறிந்தவனாக இருக்கிறான். ஆடுகளை நான் ஒரு மந்தையாக அல்ல, தனிப்பட்ட விதமாக ஒவ்வொரு ஆட்டையும் அறிந்திருக்கக்கூடியவன் தான் ஒரு நல்ல ஆயன். என்னுடைய வீட்டில் பல ஆடுகள் இருந்தன. ஒரு காலத்தில் 30 ஆண்டுகளுடைய குரு பட்டத்திற்கு முன்பாக ஆடுகளை நாங்கள் வைத்திருந்தோம். எங்களுடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக எங்களுடைய வீட்டிலேயே ஒரு உறவுகள் இருந்தும் அனாதையாக்கப்பட்ட ஒரு சின்னையா என்கின்ற ஒரு நல்ல ஆயன் என்று சொல்லுவேன் வாழ்ந்து வந்தான். இந்த ஆடுகளை எல்லாம் மேய்த்து விட்டு வருகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஆட்டுக்கிடைக்குள்ளே அனுப்புகின்ற பொழுது எண்ணி அனுப்பும். நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும் பொழுது எண்ணுவோம், ஒன்றுன்னா எண்ணி அனுப்பும். உள்ள ஏதாவது ஆடுகள் குறைவுபடுகிறது என்று சொன்னால் வெளியில் ஓட்டி மீண்டுமாக எண்ணுவோம். குறைவுபட்டது என்று சொன்னால் அவன் உடனடியாக வீட்டுக்குள்ளேயே வரமாட்டான். இதில் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டு மந்தைகளையும் போய் அந்த ஆட்டு மந்தையிலே என்னுடைய ஆடு, காணாமல் போன ஆடு இருக்கிறதா என்று தேடுவான். எப்படி தேடுவான்? எல்லாம் செம்மறி ஆடு ஒரே மாதிரி, எனக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு தெரியும் என்னுடைய ஆடு அங்கே இருக்கிறதா என்று. அது மட்டுமல்லாமல் ஒரு விதமான குரல் கொடுப்பான். அந்த மந்தையிலே எங்களுடைய ஆடு இருந்தது என்று சொன்னால் அந்த ஆடு மீண்டுமாக பதில் கொடுக்கும். உடனடியாக அவன் கண்டுபிடித்து வருவான். இப்படித்தான் பக்கத்தில் ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுக்குள்ளே செல்கின்ற பொழுது இந்த குரலை கொடுத்து கொண்டே செல்வான். எனக்கு ஆச்சரியம், எப்படி எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த ஆடுகளிலே இவனுக்கு மட்டும் எப்படி தெரியும்? அதுதான் ஒரு ஆயன். அன்றைக்கு எனக்கு தெரியவில்லை, இப்பொழுது புரிகிறது. ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்கிறார், மந்தையாக நான் அறிந்திருக்கவில்லை, மாறாக என்னுடைய மந்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டையும் அந்த ஆட்டினுடைய தேவைகளையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆக முதலிலே ஒரு நல்லாயன் என்று சொன்னால் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருப்பான். அந்த ஆடுகளுடைய குரலை அவன் அறிந்திருப்பான், அவனுடைய குரலை ஆடுகள் அறிந்திருக்கும். அடுத்ததாக பசும்புல் வெளிக்கு அந்த ஆடுகளை அழைத்து செல்வான். அந்த தேவைகளை, அந்த ஆடுகளுடைய பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடிய அளவுக்கு அவன் தன்னையே பணயம் வைப்பான். காட்டு விலங்குகள்லாம் சுற்றுகின்ற இடமாக இருந்தாலும் சரி, அங்கே பசும்புல் வெளி இருக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய ஆடுகளை அங்கே அழைத்து செல்வான். அவர்கள் அந்த ஆடுகள் இளைப்பாற வேண்டும் என்பதற்காக. அடுத்ததாக அந்த ஆடுகளை அவன் முன்னின்று வழி நடத்துவான். அவர்களை பசியாற்றிய பிறகு அந்த ஆடுகளை முன்னின்று தலைமையேற்று வழி நடத்துவான். ஆக இந்த 3 பண்புகளையும் ஒரு ஆயன் பெற்றிருப்பான், நல்ல ஆயன் பெற்றிருப்பான். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் நல்ல ஆயன், நானே நல்ல ஆயன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த காலகட்டத்திலே, இந்த சூழ்நிலையிலே நான் நல்ல ஆயனாக இருக்கிறேன், உங்களுடைய பாதுகாப்பாகவும் அரணாகவும் நான் இருப்பேன். என்னை தாண்டி கொண்டுதான் கொரோனா உங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும், உங்களுடைய உடலுக்குள் வர வேண்டும், நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொல்கிறான். ஆக நல்லாயன் தன்னுடைய ஆடுகளோடு இருப்பான், ஆடுகளை அறிவான். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இந்த சூழ்நிலையிலே கொரோனாவே காணாமல் போய்விடும் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த கொரோனா இருக்கின்ற நேரத்திலேயும் கூட நானும் உங்களோடு இருப்பேன், உங்களுக்கு துணையாக இருப்பேன், உங்களை நான் வழிநடத்துவேன் என்று சொல்கிறார். அன்புமிக்க சகோதரர்களே, அதுதான் ஒரு அருமையான ஆறுதலான செய்தியாக இன்றைக்கு நம் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாளிலே குருக்களுக்காகவும் நம்முடைய தாயாகிய திருச்சபையிலே குருக்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து கொண்டே இருக்கின்றது.
ஐரோப்பாவிலே குருக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு, அமெரிக்காவிலே குருக்களுடைய எண்ணிக்கை குறைவு. ஏனென்றால் தேவ அழைத்தலுக்கு ஆட்கள் வருவது கிடையாது. இந்த நாட்களிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய நாட்டிலே பல குருக்கள் வெளிநாடுகளே சென்று பணியாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனாலும் நம்முடைய நாட்டிலே இன்னும் அதிகமாக தேவ அழைத்தலுக்கு ஆட்கள் வர வேண்டும், இளைஞர்கள் வந்து சேர வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். குருக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஆயர்கள், நம்மை வழிநடத்துகின்ற ஆயர்களுக்காக மன்றாடுவோம். இந்த நாட்டை வழிநடத்துகின்ற தலைவர்கள் நல்ல ஆயர்களைப் போல தங்களுடைய மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாக, அவர்களை முன்னின்று வழிநடத்துகின்றவர்களாக, அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பும் அரணுமாக இருக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும், மாற வேண்டும் என்றும் இதோ இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். ஆமென். எல்லோரும் இணைந்து மண்மையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாம் இறைமகன் நமக்காய் மனிதரானார், தன்னை மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியார் நம்புகிறேன், ஆவியில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று அரிதான வாழ்வை இறைத்திடுவேன். திரு அவை ஒழிப்பதை நம்புகிறேன், புனிதன உறவை நம்புகிறேன். உலகின் உயிரை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். எனது அருமையான பங்கு மக்களே, நண்பர்களே, இந்த நாளிலே நல்லாயன் ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே நம்முடைய தேவைகளையும் எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். நல்லாயன் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிவார். ஆனாலும் நம்முடைய குரலை கேட்க தயாராக இருக்கக்கூடிய நல்லாயன் அவர். அது மட்டுமல்லாமல் நம்முடைய நாட்டிலே, இந்த உலகத்திலே தேவ அழைத்தலுக்காக பல இளைஞர்கள் முன்வர வேண்டும், தேவ அழைத்தல் பெருக வேண்டும் என்றும் நம்முடைய வேண்டுதல்களை எடுத்துச் சொல்லி இப்பொழுது ஜெபிப்போம். நல்ல ஆயன் நானே என்ற இறைமகனின் திருப்பயணத்தில் இணைந்து இறைப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற திருத்தந்தை, ஆயர்கள், திருப்பணியாளர்கள், அருட்சகோதர சகோதரிகள், பொது நிலையினர் அனைவரும் நல்ல மேய்ப்பர்களாக தன் ஆடுகளுக்காக தன்னையே தருகின்ற ஆற்றல் கொண்டவர்களாக தங்களின் அழைப்பை உணர்ந்து உழைத்திட வேண்டிய அருள்வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை ஆளும் எம் தலைவா, நாட்டில் செயல்படும் தலைமை பொறுப்பாளர்கள் சுயநலம் கருதாமல் பொதுநலம் காணவும், ஏற்றத்தாழ்வு இல்லா சமத்துவ சமுதாயம் படைத்திட அவர்களுக்கு போதுமான ஞானத்தையும் அருள் வாழ்வையும் அவர்கள் மீது பொழிந்து
தொற்று நோயிலிருந்து மக்களை பேணி காக்கும் நல்லாயனாக செயல்பட வேண்டிய வரத்திற்காக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்றுரைத்த இயேசுவே, இன்றைய சூழலில் இளைஞர்கள்தான் திருச்சபையின் வலுவான தூண்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து உம் பாதம் அவர்களை அர்ப்பணிக்கின்றோம். இன்றைய கலாச்சார சூழலில் தங்களின் தேவையை எடுத்து இறை ஆண்மையை கட்டி காத்து இறை அழைத்தலை உணர்ந்து நல்ல கனிதரும் ஊழியர்களாக அவர்கள் வளர்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆபத்துகளிலிருந்து எம்மை காத்து வழிநடத்தும் எம் இறைவா, தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து உலக மக்கள் அனைவரையும் காத்திட போராடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் அனைவரையும் காத்து வழிநடத்திடவும், அவர்கள் உடலும் உள்ளமும் உறுதியுடன் இருக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வீடுகளில் இருந்தவாறே நம்முடைய தேவைகளையும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். இந்த தொற்று கிருமியினாலே உயிரிழந்த அனைத்து ஆண் மக்களுக்கும் திருப்பலியிலே நாம் நினைவு கூறுகின்ற தாமோதரன் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு தெய்வமே இறைவா, உம்முடைய ஒரே திருமகனையே எங்களது நல்ல ஆயனாக நீர் எங்களுக்கு அனுப்பியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நல்ல ஆயன் என் நாடுகள் வாழ்வு பெறுவதற்காக, அதுவும் நிறைவாழ்வு பெறுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று கூறினாரே, அவருடைய வார்த்தைகளிலே நம்பிக்கையுள்ளவர்களாக எங்களுடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். இவற்றையும் இன்னும் நாங்கள் வெளிப்படுத்தாத எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் எங்கள் ஆண்டவரும் நல்லாயனுமாகிய அவர் வழியாகவே எங்களுக்கு தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். என்னிடத்தில் எந்த எல்லாம் நீ தந்த கொடைதானே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது விடுதலைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முத கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மர நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல்கள் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவனாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராத பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கல் அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குடும்பமாய் பாடுவதாவது. பாசமான இறைமக்களே, அனைவரும் நம் வீடுகளில் இருந்தாலும் விழுந்து அர்ப்பணித்து நல்லாயன் இயேசு நமக்காக எழுந்தள்ளி வர இருக்கிறார். இந்த பீடத்தில் மட்டுமல்ல, நீங்கள் இருக்கின்ற அந்த இடத்திலே எங்கே இருவர் மூவர் நம்பிக்கையோடு கூடி வருகிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகளை இந்த நேரத்திலே நாம் இன்னும் அதிகமாக ஆழமாக நம்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது உங்கள் மத்தியிலே, உங்களுடைய வீடுகளிலே இந்த நல்லாயன் இயேசு எழுந்தள்ளி வர இருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக தயாராக. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து இதோ இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்களித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என்னுடல். வண்ணமே உணவருந்தியவின் வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு என்ற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இந்த ஒரே கிண்ணத்தையும் உமக்கு நாங்கள் நன்றியறிதலோடு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று நீர் எங்களை அழைத்து ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களில் தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநணியினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை என்றும் அன்பில் நிறைவு பெற செய்வீரார். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலியாம் புனித அவிலா தெரசாள், இவ்வுலகிலே முககொண்டவனாய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை என்றென்றும் புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு நமக்கு ஜெபிப்பதற்கும் கற்றுத் தந்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்தந்த ஜெபத்தை நம்முடைய கரங்களை உயர்த்தியவர்களாக எல்லோரும் அவரவருடைய குடும்பங்களில் இருந்து ஒரே குடும்பமாக
உள்ளத்தால் இணைந்து நாம் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இதோ இந்த எங்களை பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் கொரோனா தொற்று கிருமியிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் அச்சமும் பயமுமின்றி நலமாக வாழ்வோமா. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்று நீர் அன்புடைய அப்போஸ்தலர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராதே. உம்முடைய திருஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திட திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருடன் நல்லாயன் இயேசு நமக்கு கொடுக்கின்ற அந்த அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளுகின்ற இந்த திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் அமைவனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்த நல்ல ஆயன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும். பரமன்
என்னாயும் இயேசு எங்கள் தேடி வருகின்ற நேரமிது. என்னால் வாழ்வு இயேசை போற்றி மகிழும் நேரம் இது. தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து தமது மந்தைக்காக உளம் கனிந்து உயிரை கொடுத்த நல்லாயன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நல்லாயனே இறைவா, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்கவும் ஆடுகளாகிய எங்களை நிலையான பசும்புல்வெளியில் கூட்டிச் சேர்த்து எங்களை பராமரிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நல்லாயன் ஞாயிறாக இன்று இறைவனுடைய சிறப்பு ஆசிரை இந்த பாஸ்கா காலத்தில் பெற்றுக்கொள்ள தலைவணங்கி நடுவோம். தம்முறை மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அனைவரும் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்று பெறும் தகுதியும் பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் அனைவரும் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. நல்லாயரின் பாதுகாப்பில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாணவர்களே, அனைவரையும் வாழ்த்துகிறேன். இறைவனுடைய ஆசி உங்களோடு நிறைவாக தங்கி உங்களை பாதுகாப்பாராக. இன்னும் 2 வாரங்கள் இன்னும் அது நீட்டிக்கப்படாமல் விரைவிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த ஆலயத்தில் ஜெபிக்க இறைவன் நமக்கு வாய்ப்பு அளிக்கும்படியாக இந்த கொரோனா தொற்று கிருமியிடமிருந்து நமக்கு விடுதலை தந்து இயல்பு நிலைக்கு இயல்பு வாழ்க்கைக்கு நாம் திரும்ப அருள் புரிய வேண்டும் என்று எல்லோரும் ஜெபிப்போம். ஒருவருக்காக கொண்டாடுவோம். நல்வாழ்த்துக்கள். இறையாசி. துணை நீரே உம்மை
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.